வணக்கம் நண்பர்களே, சுவையான மொறு வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நல்லா பெரிய சைஸில் இருக்கிற 4 வெண்டைக்காய்கள் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு, அதுக்கப்புறம் அந்த காயில் இருக்கிற ஈரமெல்லாம் போன பிறகு அந்த வெண்டைக்காயை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். அது கூடவே 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை அதையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 25 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து மட்டும் கலந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். மாவை நல்லா கலந்து பிணைஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் பக்கோடா மாவு அப்படியே கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும். போண்டா போடுற மாவு மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் இந்த பக்கோடாவை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் இந்த பிணைஞ்சி வச்சுருக்கிற வெண்டைக்காய் பக்கோடா மாவை எடுத்து போண்டா மாதிரி போடக்கூடாது, அப்படியே தூள் பக்கோடா மாதிரி கிள்ளுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எண்ணெயில் இந்த பக்கோடா மாவை அப்படியே அடைச்ச மாதிரி நிறையா போடக்கூடாது. எண்ணெயில் பக்கோடா மாவு தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் இந்த மாவை போட்டுக்கணும். எண்ணெயில் மாவை போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வடையெடுக்கிற கரண்டினால் அந்த பக்கோடாவையெல்லாம் அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் கழித்து அந்த பக்கோடாவையெல்லாம் அந்த வடையெடுக்கிற கரண்டினால் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கோடாவும் ஒரே கலரில் ஒன்று போல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒன்று போல் வெந்து வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கோடா நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் அந்த வடையெடுக்கிற கரண்டினால் பக்கோடாவையெல்லாம் எண்ணெயிலிருந்து அள்ளிட்டு எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு தட்டத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் பக்கோடாவாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். வெண்டைக்காய் வளன்னு இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெண்டைக்காவை பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெண்டைக்காயெல்லாம் சூப்பராக பிடிச்சிரும். சுலபமாக சுவையாக சீக்கிரமாக சமைச்சிட்ற இந்த வெண்டைக்காய் பக்கோடாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.